ப்ரோ? சண்டைக்கு வந்த பாரு பேசுறீல வாயை கொண்டு காதுல வச்சு வாயா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ஏய் வாயா போட வாயா ஏய் கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தல கொட்டாவாய் செவக்கும் மச்சானா மச்சினி நீனும் தொட்டாதூள் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நீனு செவக்க தாலி கட்டல தாலிக்க கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தல கொட்டாவாய் கம்படுத்து வந்த சிங்க யாரு இந்த கர்ணனுக்கு தம்பி இவன் கேளு கம்படுத்து வந்த சிங்க யாரு இந்த கர்ணனுக்கு தம்பி இவன் கேளு சின்ன ராசாவே சிட்டரம்பு ஒன்று சும்மா நிக்காதீங்க நான் சொல்ல முன்னே வைக்காதீங்க அது வைக்க முடியாதுமா நீ திருப்பேஜ் லைன் சின்ன என்னது நீ திருப்பேஜ் லைன் நான் சிங்கிள் பேஜ் வைக்க முடியாது ஓல்டேஜ் சின்ன அதிகமா வயசு தாங்காது இருடி கீரை முண்டை நீ கீரை முண்டை ஓத்தா பொளந்துரியம் பொளந்து மீ கீரை முண்டை நீ கீரை முண்டைல கிறுக்கு முண்டை இரு நான் என்ன வாடிக்கிட்டு இருக்கேன் நீ பெரிய சுசிலா நீ அண்ணனால நான் தெரியாம தான் உனக்கு கேக்குறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணி நானும் பண்ணேன் இஞ்சீண்டு பழகி மஞ்ச சேக பழகி அப்படித்தானா கள்ளச்சீரி பழகி மறக்க மன கூடு தில்லையே தில்லையம் வள்ள நடராஜா பெருமை நாதனே பரமேசா தில்லையம் வள்ள நடராஜா பெருமை நாதனே பரமேசா குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும் கூட சளி ரக்கம்மா பொண்ணு வேணும் சாமக்கோழி கும்பளையே இந்த சாதிசனோ இன்னைக்கு தொங்கலையே குச்சு குச்சு ரக்கம்மா வரமாட்டா நீ கொஞ்சம் பேசி பொண்ணு ஒண்ணு தரமாட்டா தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது மாலையில் சந்தித்தே மையனில் நெருங்கி நடிக்க பழகிக்க அப்பதான் காலையில சம்சம் வாங்கி தருவேன் நெருங்கி நடி உன்னைய மாதிரி பொம்பளை என்னைக்காவது நான் பார்க்குறேன் அன்னைக்கெல்லாம் தஞ்சாவூர் பக்கம் டான்ஸ் இல்லாமல் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து அது 4 பிள்ளை தாயாக இருந்திருக்கு ஆனால் நீ பரவாயில்லையே ஒரு ஈத்து கூட இன்னும் இல்லை சாரி செம்பரியாடி மேய்ச்சதுனால அந்த நான் வந்து ராணியின் முகமே கலை மாடு கிட்ட அத்துட்டு போகுது இப்ப காணா அந்த சிமெண்ட் மூட்டை பரதேசி பையன் மகளை ஓடிடுச்சு எம்ஜிஆர் ஐயா பெரும்பாலும் பாட்டில் பூரா பார்த்தீங்கன்னா கதாநாயகி சிமெண்ட் மூட்டிலேருந்து தட்டுவார் கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நீத்து கடலோரம் வாங்கிய காத்து புதிதாக இருந்தது நீத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தா ஆறிடுமோ கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து சீரில் மண்ணில் வீட்டில் குடியேறும் நந்தானது இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பாட்டு தேவையில்லாதது
வந்தம்மா லேஜ் வாஜா கட்டி பிடிச்சி தள்ளி புரட்டா மாவு படைஞ்சமா போயிட்டே யோ இருக்கு. யோ லேசாலாம் கட்டி குடிக்க கூடாது. அட்வான்ஸ் போட்டு கூட்டி பாஞ்சிரணும். பாஞ்சிரணுமா? பாஞ்சிரணும். நீ அண்ணனா இல்ல மாமாவா எனக்கு? ரெண்டுமே தான். ஏங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இல்ல நாத்தனா மையம் பெரித்தா மையனா? அது எனக்கு வந்து அண்ணே, கூட பிறந்த அண்ணே. கூட பிறந்த அண்ணனா இல்ல போர்வைக்கில படுத்த அண்ணனா? போறேக்குள்ள படுத்தானா? அவன் அண்ணன் மாதிரி தெரியலையே, முட்டைக்கடை ஓனர் மாதிரியே உட்காந்துருக்கானே. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆனா எந்த அண்ணனாவது தங்கச்சிய இப்படி டான்ஸ் ஆட விட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பானா? டேய் போடா. ஏங்க எங்க ஃபேமிலியே ஆட்டக்கார ஃபேமிலிங்க. இங்க வாடா தங்க. வந்திருக்காருல, ஏன் இங்க வா. அண்ணனா அது பெரியப்பாவா, அது மாமா, இது சித்தப்பா. அதே மாமாவா? அப்ப டோக்கனா வட்டுதான் போடணுமா? டேய் மச்சான் பேசிக்கிட்டே இருக்காம கட்டி புடுறா. பத்தியா அருமையா வளர்த்துருக்கான்டா. பேசிக்கிட்டே இருக்காம கட்டி பிடிக்கிட்டே இது நாடகமா செக்ஸ் போட மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கவே இல்லையே வீட்ல. இங்க வந்து சொல்லி கொடுக்குற. கலையை ரசிக்கிறாருங்க அண்ணன். வணக்கண்ணே வணக்கண்ணே. உன்னை ஒன்று கேப்பே. கணேஷ் போயிலையா? சீ, என்னைய பார்த்தா நான் அது போடுற பொம்பளை மாதிரியா தெரியுது. ஐயா அந்த நிக்கிற ஆளுங்க என் உசுறு ஊற நிக்கிறது எனக்கு கால் வலிக்குது. ஆமா எல்லாரும் உட்காருங்க. ஏன் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண மாதிரி நிக்கிறீங்க? இங்கன அண்ணே இங்கன வந்து படுக்கிறீங்களா அண்ணே? கொசு நாங்க வச்சு வேணா போடு. வண்டிக்கு போறோம். அவங்க படுக்கும்போது நீ கை கால் அமைக்கி விடு. எதுக்கு? ஜெயப்பிரியா சொல்லுங்க ராதாகிருஷ்ணா. பேரு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஜெயப்பிரியான்னு என் பேர் சொல்லும்போது உன் பேர் சொன்னா என்னையா? அப்ப டோல் கட்டு ஊரம் கம்பி நிக்கும். என்ன நிக்கும்? கம்பி கை நிக்கும். தட்டலாம். வாயா. கம்பிக்கு இந்த கை தட்டணும். சும்மா இல்ல. இன்னும் 19 வருஷத்துக்கு நீ அசைக்கவே முடியாது. ரொம்ப பேசுனீங்க, கொரோடைய பிடிச்சு கடிச்சு வச்சு விடுவீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்பலைக்கும் உன்னைய பார்த்தவனே லேசா நீர் கசிவு ஏற்படும். ஏன்? 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 ஏன்னா அவங்க ஊத்து தண்ணி அப்படி. ஏன்னா இதுக்கு கப்ளிங்க நான் என்ன பண்ண முடியும்? கப்ளிக்கு வந்து அணப்பண்டு போட்டு ஒட்டணும். இவன் பேண்ட் ஓட்டு உட்காந்துருக்கேன். பேசி வைக்க போட்டு ஒரே தான் ஒட்டிட வேண்டியதானே. நீ வேணா ஒரு ரவுண்டு போய் ஒட்டி விட்டு வாங்க. எனக்கு என்ன கிறகமா இதே வேலையாவா நான் திடீர்னு ஒட்டி விடுற வேலையா? இதாவது பரவாயில்ல. நீ கூறக்காரங்களை பார்த்துருக்கியா? ஏன்? அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னடா கண்டனர்ல வர்றாங்க. ஏன்னா அத்தை தண்டி இருக்குமானே அவங்களுக்கு. என்ன அது? டேய் நீ மரியாதை எதிர்த்து போடா. அது நம்ம ஊருக்கு வந்து இந்த பென்சிங் பண்ணுவாங்க. மூவிக்கம்ப தூக்கிட்டு அவங்க இடத்துல நீ போனேன்னு வைவேன் தீபாவளி புசுவான மாதிரி தான் உன்னை தூக்கி தூக்கி விளையாடுவாங்க. எதுக்கு அங்கே போய் சொல்ற நீ? ஏ வீட்லயே இருக்கானா? நீ என்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்ட. ஜெயபிரியா சொல்லுங்க இந்த ராதாகிருஷ்ணா. நாடகத்துல பப்புன் டான்ஸ்னா என்ன தெரியுமா? என்ன? பப்புன்னு வெளியே வரும்போது டான்ஸை போட்டு தடவை வாங்கி பாத்தியா? இப்ப தடவை என்ன போது நடந்துச்சு? எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆ? என்னது? ஏலமா? என்ன ஏலங்கிறாரு? பாய் உங்களை எங்கனே பார்த்துருக்கனே ஏற்கனவே நீங்க பெரியார்ல பிச்சை எடுத்து தெரிஞ்சுக்கல. அவரை பார்த்தா பாய் மாதிரியா தெரியுது. திண்டுக்கல் பஸ்டாண்ட்ல ஏலம் போர்வா தங்காலம். ஒரு போர்வை எவ்வளவு சார்? போர்வா 1.25 ரூபாய். 1.25 ரூபாயா? என்ன இவ்வளவு சீப்பா கொடுக்குறாரு? இவன் ஜீப்பா இல்ல இவன் மெண்டல் பைய. எங்கன கடந்து கலான்ட்டு வந்தான். போடா போடா நீ போடா. வாடா. வந்துட்டேன். கூப்பிட்டது நான் இல்ல, அவர் கூப்பிட்டாரு. ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். கழுதைய போல குரல் இல்ல, அந்த காக்கைய போல நிறம் இல்ல. சித்திர சிலைய செம்பனி கலைய ஐயோ மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு ஆசை வந்துருச்சு அடையில் ஓடி வந்தேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அவர் இடத்துக்கு பத்தி அடிக்கல உண்டாரு. பெரக்கு திணி பயமைனே அவதாண்டா பொம்பளை நான் இல்லடா. ஏங்க அவர் எதுக்குங்க வந்திருக்காரு? போர் வைக்க வந்திருக்காரா? போர் வைக்க வரல, உன்னை போர் போட வந்திருக்கேன். அவர் போர் போட்டுட்டாலும் ஏன் ஆயா நீ மழை காலத்து நியூஸ் கேட்ட அப்ப மாதிரி ஏற்கனவே உன் நிலத்துல இந்த போர் வண்டி வந்திருக்கா? அந்த வண்டி வந்துட்டாலும் அப்படித்தான் இருக்கும். ஏங்க நீங்க வேற போர் வண்டியை பார்த்தா எங்களுக்கு தெரியாது. இவன் போர் போட்டது தெரியாதா? எச்சி தெரிக்குது, மெதுவா பேசுங்க. ஏ சல்லாம் போட்டு குருவே இவன் சால்ட்டு கொட்டா செல்லுவே. யோ சல்லாம் போட்டு குருவே ஏ சாத்து போட்டா சரவே. ஏய் ஏய் என்னையா பண்ணி தொலைறியா? பத்தியா பஸ்ல கூட்டமா இருந்தாலும் படிக்கட்டுல தூக்கிட்டானே இவன். தெரிங்க. யோ அட்வான்ஸ் போட்டு கூட்டி வந்தது இப்ப ரெண்டு பேருக்கு. அட வெக்கமாலையா? ஒரு பொம்பளை பிள்ளை செய்யா வேடிக்கை பார்த்துட்டு. செய்யா அவனுக்கு காமம் முத்தி போச்சு. உன் தாம்பாள தட்டை காட்டு. ஹலோ அந்த பாடி எதுவும் செய்யாதீங்க. என்ன ஒரு 200 நாடா வாங்கி வச்சிருக்கேன். 1000 தான் இருந்தா நீங்க லிவர்ல கை வைக்கிற தப்பு மேடம். ஹலோ 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 ஹலோ
ஏற்கனவே ஒரு கிட்னியை காணாம போல்டேஜ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேடம். கோவ வச்சு புடிச்சு நறுக்கி புடிய நறுக்கி பாத்துக்கங்க. ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கேன் வேணா வதக்கி கொடுத்து நான் தின்னுட்டு போறேன். நீங்க திங்கிறீங்க. ஏய் பொம்பளை அண்ணே 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 உங்க பாடிக்கு இவ்வளவு எமோஷன் தேவையில்ல ப்ரோ. ஏன் சண்டைக்கு வந்துருவாரா? சண்டைக்கு வந்து பாரு. வந்து பாரியா. டேய் டேய் மாத்தி அடிச்சு போறாதடா. அப்ப நேரத்துல 108 கிடையாதுடா. தூக்கி பாரியா. நீ வாய. உன்னையோட இமிஷமயிரா இருக்கு. ஆள் இருக்கேன் காது உடையிற கோழி ரகு மாதிரி. பொட்டச்சிக்கிட்ட பேச தெரியல வந்துட்டியா இங்க இருந்து என்னையும் பாருங்க. ஒரு பொம்பளை உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சோத்ததுக்கே சொல்ற பீ. ஒரு பொம்பளை ஆம்பளையா என்னையா? என்ன பண்ணிடுவ? அடுத்துயா என்ன சுவிட்ச போட்ட உடனே மைதா மாவு அதா பிணையுது. அவ்வளவுதானா ப்ரோ? சண்டைக்கு வந்து பாரு. பேசுறீல வாய கொண்டு காதுல வச்சு வாயா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் வாயா போடு. வாயா. ஏய் டேய் போடா முண்டை நரம்பு தலைச்சி வந்த முண்டை. நல்லா எவ்வி போறேன் சுவிட்ச போட்ட உடனே அப்படியே சொனக்குன்னு வந்துடுறேன். இவன் ஒருவேளை காண வந்தாமா. தெய்யப்பிரியா என்ன? என்ன? ஏமாய் ஏமாய் நீ நம்ம அலங்கல்ல ஒரு மாடு மாதிரி நெஞ்சு நிமித்தி போறேங்க போ. அப்படி போகாத. காளை மாடு கறவை மாடுன்னு கலந்துருவேன். ஏய் விளைக்கடா இப்பதான் பொம்பளை புள்ள விரல் பட்டிருக்கு ஏன்னா நீ வேற கூட அப்படியே விரல போடு. என்ன இந்த ஆளு? உன்னை பஞ்சாயத்துக்காரன வர சொன்னேன் இப்போ பொம்பளை உனக்கு எனக்கு பேசுற நீ பேசியா? நீ என்ன அந்த ஆளை எவர? நீ என்ன பெரிய ஆளா? உனக்கு என்ன கோபம் படுச்சிருக்கா? ஏய் ஏய் ரொம்ப பேசுன. கை நீட்டி பேசுற ஏய் அப்படிதான் நீட்டி பேசு. அப்படிதான் நீட்டி பேசு. என்ன பண்ணு? என்ன பண்ணு? கொஞ்சம் வாங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் இப்படி வாங்களே. இங்க வாங்களே. ஆளை பார்க்க கேட்டது பெரிய வீர மாதிரி வீர மாதிரி மாடு குடிக்க போயிட்டு கடைசியில பசுமாட்டு இந்த தடவை இங்க வாமா. உன்னுடைய வாட்டியா உன்னை போட்டு காட்டியானு மயிறு மாலை இங்க வாடி. மேடம் அது பேர் சேப்பிரியாடா. எனக்கே சந்தேகமா இருக்கு என் பேரை கேட்டா. அதன செய்யறதுக்கு நகை செய்யா வந்திருக்கு. செய்வன செஞ்சாதான் நீ. இங்க வாங்க மேடம். அண்ணே கூப்பிடுறாரு போங்க வா. போமா போமா. இல்ல இல்ல ஒரு ரூபாய் முடிஞ்சு ஓட்டு வா. பொட்டை பாப்பி நேரத்துல பார்க்க முடியாது இருட்டா இருக்கு. குழந்தை வந்தாலே இருடா. இங்க வாங்கடா. நல்லா இருக்கு அப்படி வாடா. வெரி குட் வெரி குட். அது ஏமாய் அது நம்ம வீட்டு சிப்பி பாற நாய். உன் கருவாட்டு வாடைக்கு வரும். ஐயோ பொம்பளையே ஐயோ பொம்பளை ஐயோ 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 ஏய் இவன் பிட்டு படத்துல கூட பொம்பளைய பாத்துக்க மாட்டான் போல. எங்க 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 நல்லா கொஞ்சம் தடவி விடு. உனக்கு 500 ரூபாய் தரேன். நீங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்தா பாலியல் பலகாரம் பண்ண போறீங்க. பாலியல் பலகாரமா? எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ பாலியல் பலகாரம் பண்றதுக்கு தான் இந்த பலகாரம் இல்லம்மா பலகாரம் இல்ல பலாஸ்காரம் பலாஸ்காரமா? என்னடா ஸ்வீட் பேக்கரி மாதிரி கிளம்பிட்டாங்க. பலாத்துக்காரம்டா. பலகாரம் தானே சொல்லி கொடுத்தாங்க. இவன் பலஸ்காரம் சொல்றாரு. என்னது பலகாரம்னா உருண்டை உருண்டை சிவீசனுக்கடுத்து சிவீசனுக்கடுத்து தினுக்கெடுத்து பூவை புரிஞ்சு வந்து அடி 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 நான் அடி அரஞ்சனா செவரொட்டி அந்து வரேன்டா. ஏய் சவரொட்டி இருக்கா சவரொட்டி இருந்தா எனக்கு கூட சுட்டு தின்னுறேன். நோப்பத்தா ஈர்ல இருக்கு போடா. என்ன பாட்டுன்னு மறந்து வச்சுட்டாங்களே பாட்டை. எனக்கு எடுத்து போ அந்த அதுலனே அதுலடா அதுலடி சிவீசனுக்கடுத்து சிங்கார பொட்டமிட்டு சிங்கார பஞ்சு போட்டா ஸ்டிக்கர் போட்டா பஞ்சு போட்டு இல்லங்க. ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. என்ன வலிக்குதா ஐயா அந்த மாலை அந்த மம்பட்டியை சாச்சி விட்டானே இந்த கிளட்டு போயிட்டே இருடா. வலிக்குதா மெதுவா செய்வா காலை மீச்சு போடு. என்ன ரொம்ப வலிக்குது மெதுவா. யானையும் அணிலும் செஞ்ச கதை மாதிரி இருக்கு. சிங்கார பொட்டுமிட்டு சிங்கார பொட்டு விட்டு அலங்கார தோரணையில் அலங்கார தோரணையில் சேப்புரையா நீ அளப்பறையா வரும்போது அடிலானா என்கிறல்லோன்னா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. அலா என்கிறல்லோன்னா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. ஆனாயங்கிறலோனா உன்னை நம்புவானா வீணா. இந்த 1 ரூபா கிடக்கு வரும் போட பச்சை மெல்ல 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 அடி லாலா என்கிறல்லோன்னா உன்னை நம்புவதெல்லாம் வீணா.
வச்சிருக்கீங்களா என்ன? கம்பி இருக்கு வந்த காமிக்கவா? கம்பி வச்சிருக்கேன். எவனாவது கையை கொண்டு இங்க வச்சு நான் கையை பறி கொடுக்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு. ஊத்திக்கவாவா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். பெரிய சிம்பாடியா இருப்பாரோ? சிம்பாடி. கோமணம். அவர் கோமணம் கட்டுகிறார். மனம் வீசுதே. கோமணம் தான் வீசுது. எங்கோ மனம் வீசல. ஏன் கோவல வீசுதா? யோ. அவன் தலையை குனிஞ்சு என்னமோ சொல்ல. இவர்தான் டோல் கட்ல எவ்வளவு ஆக்குறாரா? கம்பி நீட்டு. கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ வளகாப்பு வரைக்கும் போறீங்களே ப்ரோ. அவ்வளவுதான். உங்க பாடிக்கு தள்ளி 10 அடி தள்ளி தான் நிக்கணும். சரியா? பக்கத்துல கொஞ்சம் வாங்க மச்சான், என்ன வேணும் மட்டும் வாங்க மச்சான். பக்கத்துல கொஞ்சம் வாங்க மச்சான், என்ன வேணும்னு கேளுங்க மச்சான். இது என்ன கரண்டே இல்லாம ஆடிட்டு இருக்கு? வைக்கிறேன்னு சொல்லிப்புட்டு வைக்காம தான் போறீங்களே. நீ சொல்லி அவர் என்னைக்கு வைக்காம இருந்தாரு? சொல்லவே சொல்லாத. ஐயா, நீ என்னைக்கு வைக்க சொன்னா நான் என்னைக்கு வைக்க மாட்டேன். அப்படியே வச்சிட்டாலும் ரெட்டப்புல வரந்துரும். குருவி குடிஞ்ச குய்யா பழம் போல தங்கால மேலே அம்மா வந்தாலே. குருவி குடிஞ்ச குய்யா பழம் போல தங்கால மேலே அம்மா வந்தாலே. ஐயோ லயன் மாறிடுச்சு. எப்படி இப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க? ஏன் எப்படி இது பண்றியாம் பாரு. அப்ப சோறு கிடைக்காட்டா புரோட்டா பிச்சு போடுற மாதிரி. பாஸ் எதுக்கு தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்கு. பரோட்டா திம்பேன், பரோட்டா கிடைக்குனா பண்ணு எடுத்தாலும் பிச்சுக்கிட்டு திம்பேன். அதுவும் கிடைக்கலனா எந்த டைலாக் பேசினாலும் தள்ளி பேசுற. எச்சி கபக் கபக்குன்னு வெளியே வருது. உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? போடா. தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தராட்டா. தொட்டப்பட்ட ரொட்டு மேல அவருக்கு தெரியும் எனக்கு 100 ரூபா கொடுத்திருக்காரு. என்னது? எனக்கு தெரியுமா, எங்க ஐயா தான்டா. அவர்தான் நாட்டாம ஐயா, நாக்கிற ஐயா எல்லாமே. ஐயா, உனக்கு தெரியும் எனக்கு 100 ரூபா கொடுத்திருக்காரு. யாருக்கு இப்ப 100 ரூபா கொடுத்திருக்காரு? எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன? அவருக்கு தெரியும். யோவ், அவர் பேர் என்னையா? அவருக்கு தெரியும்டாரு. இந்த 100 ரூபாய் யாருக்கு? அவர் பேர் அவருக்கு தெரியும். யோ, இந்த 100 ரூபாய் யார்ட்டியா? ஐயா இன்னுமே காசு கொடுக்காது. 100 ரூபாய்க்கு எல்லாம் 1/2 மணி நேரம் மெண்டலா பேசுறேன். இருக்கும். கடைசியில யாருக்கு தெரியல. ஐயா, எனக்கு தான் 100 ரூபா. ஐயோ, ஐயோ. யாருக்கு தெரியும்? நீ பங்கு கூட பாக்குற. ஏய், அப்படியே பங்கு விட்டா நம்மளுக்கு ஆள் 50 பிப்பி. உனக்கு வேற என்ன வேணாலும் தருவேன். என்ன பீட்டி பீட்டி? உனக்கு என் தூத்த கூட நீ தருவேன். அத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கருமோ. சாரி மொட்டை நாக்கு மேடம், சொத்து. அதுல 10 ரூபாய் கூட பிரோசனம் இல்ல. இத வாங்கி கொண்டு போய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, இந்த ஆளுக்கு 50 கூட வச்சுக்குருவோம். ஐயா அந்த காசை மரியாதையா வாங்கிட்டு போயிருங்க. இந்த காசுக்காக இவங்க வெட்டி செத்து போவாங்க போல. கனகத்து மீன் வாங்கி புள்ள மீன் 100 ரூபா எடுத்துருக்காரு. 100 ரூபா எடுத்து ஆய முத்துறீங்க, எதை முத்துறீங்க? 100 ரூபா எடுத்ததுக்கு நன்றி சொல்லலைங்களா? எங்கள் இருவருக்கும் அவர் பேர் அவருக்கு தெரியும். சொல்லியா? இங்க வா. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க வா. உனக்கு தெரியுமாம்ல அவர் பேர் என்ன? அவர் வேறு ஊருக்கே தெரியும். அப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க அவர் பேர் என்ன? எனக்கு தெரியாது. நம்ம நாட்டாம ஐயா. நாட்டாம ஐயன்னா உங்க பேர் தான் என்னங்க? போடா. காசு கொடுத்தா யோவ், எனக்கு நான் பேர் சொல்றாரு இரியா. இல்ல, ஐயா நாட்டாம அவர்கள். ஏய், ஏய். கண்ட்ரோல். போதும். பேர் சொல்லுங்க. சரி, சி பேர்.
ஐயா நாட்டாம அவர்கள் எங்கள் இருவருக்கும் நம்ம இருவருக்கும் நாடக மேடையா மெண்டல் ஆஸ்பத்திரியாடா இருக்கடா டேய் இருங்கடா ரொம்ப சிரிக்காதடா செருப்பு விட்டு அடிச்சு வரும் உங்களை போடா எத்தனை நம்பர் செருப்பு செப்பு இல்லைங்க செருப்பு செருப்பு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தால் நன்றி நன்றியில வணக்கம் வணக்கம் ஐயா நாட்டாம அவர்கள் அவர் பேர் தான் உங்களுக்கு தெரியுமே இங்க வாங்க நீங்க சொல்லுங்க என்னடா வாழைப்பழ கதை மாதிரி வந்துகிட்டே இருக்கு இருங்கடா கனகத்தை மீன் வாங்கி புள்ள கரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது 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 குக்கர்ல கொதிக்குது அவர் என்னமோ பண்ண வராரு நான் தானே இப்போ ஆடணும் நீ எதுக்கு முந்தி முந்திட்டு போற ரெண்டு பேரும் மரியாதை செஞ்சா 100 ரூபா கொடுத்தாருல நாட்டாம ஐயா மரியாதை திண்டுக்கல்ல பஸ் ஏறி மதுரை போடா போடா ரூபாய்க்கு டிக்கெட் பத்தாதுங்க இறங்கி போடா போய் ஐயா உங்க வீட்டுல ஆடு மாடு சாணியில வச்சுக்கோங்க அவனை பதுக்கு காணுமா பசு காணாட்டா கண்டுட்டு இதை பிடிச்சி இது பண்ணு போ. எது என்ன சொன்னீங்க முடிச்சுக்கிட்டு பையன் பிடிச்சி எடுத்து பார்த்து விடுறா கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி நீங்க இவர் என்ன பண்றாரு என்ன பண்ற நீ கிரைண்டர் ஆட்ட நான் மாவு தள்ளி விடுறேன் கிரைண்டர் ஆட்டுறாரா வாட்டியா குரல் குழவி அது அந்த கிரைண்டர்ல பெல்ட் லூசா இருக்கடா லப்பட்டப்போன்னு அடிக்குதுடா இது கிரைண்டர் இல்லைங்க இது வந்து பழைய காலத்து உரல் எது உரலு இப்ப உள்ளது வந்து கிரைண்டர் தான் சுத்தம் குழவி அதோடு கிடக்கும் ஓ ஓ, ஓ. எனக்கு நாண்டு ஆ, இது பழைய காலத்து உரல்ண்டா உரல் அதோடு கிடக்கும் குழவியா சுத்திக்கிட்டு வரும் இப்ப குழவி சுத்துதா உரல் சுத்துதா குழவி சுத்துது ஆ, அப்ப நீங்க ஏன் நல்ல தண்ணி விடுறீங்க குழவி சுத்தினா மாவு வெளியே தள்ளிக்கிட்டே போகும் அப்ப நான் என்ன பண்ணணும் உள்ள அணைச்சு விடணும் அப்ப நான் என்ன பண்ணணும் யோ, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்புறமா ஆட்டிட்டு ஆட்டலான்னு மாவை நக்கி பார்க்கணும் சரி நீங்க நக்கி பாப்பீங்க சரி நான் என்ன பண்ணணும் கேட்கலாம் சந்தேகம் கேட்கலாம் நீங்க ரோசா பூச்சேலக்காரி ரோசா புச்சேலக்காரி ரோட்டுக்கு கீழே வீட்டுக்காரி ஒட்டுக்கு கீழே ஏ தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு ஏய் 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 ஓப்பன் ஆகி பறந்துட்டான் பாருங்க அவர் மொச்சுன்னு முத்தம் கொடுக்க வராரு ஆமா அவன் முத்தம் கொடுத்து மொத்தம் புடுங்கினா என்ன இப்படி அழகானவளே போய் நீ என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க நல்லா கெல்ட்டா இருக்க நல்லா என்னது கேட்டா இருக்காரா அவர் கெனடா இருக்கேன்னு சொல்றாரு கழுத்தியா இருக்கே நீ குறைவியா இருக்க நீ வாங்க போ காசு கொடுக்குற ஆளை மட்டும் படியில் ஏற்றுங்கய்யா காசு இல்லைன்னா படி விட்டு தள்ளி விட்டுருங்க ஐயா எனக்கு இல்லையா திண்டுக்கல் குருசாமி ஐயா பொன்னகரம் குருசாமி நிர்வாணத்திற்கு நிறுவனம் பொன்னகரம் குருசாமி ஐயா சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் டேய் நான் நாடகம் பேசி உன்னைய காரில் கூப்பிட்டு வந்து நான் பப்புன்னு வெளியே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் உன்னை சப்சூட்டு கூப்பிட்டா நீ சப்ப விட்டே வெடிக்க வைக்கிறீங்க மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு ஒன்ன மாலையிலே தேடி வரும் நாளை இந்த நாளு முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்து பின்னாலே முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்து பின்னாலே மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு ஒன்ன மாலையிலே தேடி வரும் நாளை இந்த நாளு
சண்டை விளைய விடுறியா சண்டை இழுத்து விடுறியா? ஒண்ணுக்கு ஆகாத கிளவி வந்தா போய் கட்டி போடு கட்டி போடு கட்டி போடு. ஐயோ துணியை பிடிக்காதீங்க துணியை பிடிக்காதீங்க துணியை பிடிக்காதீங்க துணியை பிடிக்காதீங்க. ஏய் அவன் பாட புடிச்சா துணியடா. ஐயோ பொளந்துருவேன். அந்த புள்ள சொன்னா அந்த புள்ளைய அடிச்சு விடணும், என்ன அடிச்சு விடுற? அடிச்சு விடணுமா? ப்ரோ மூணு கட்டி எச்சி வந்து என் வாயிலே விழுந்துருச்சு. சி. ஐயோ வாயில விழுந்துருச்சா? என்ன ஏதோ செண்டு வட வருது? வாயில விழுந்துருச்சா? காட்டு ரோசா. அது காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி புள்ள காட்டு ரோசா. அண்ணே என்னம்மா? அவர் முக்குறாருனே. எதுக்குமா? அதுதான் எனக்கு தெரியல. எங்க ஊர்ல ஒரு காளை மாடு இருக்கு, அந்த மாடு ஞாபகம் வந்து வருது உன்னை பார்த்தா. என்ன சிரிப்பு? அந்த மாடு அவர் கிளம்பி அவுத்து விடுவாரு. சரி அவுத்து உருண்டுவாரு. அந்த மாடு வேகமா போகும். எங்க போவோம்? ஐயோ ஒண்ணு லூஸ் கழுத, அதெல்லாம் ஓட சொல்லக்கூடாது. என்ன இவ்வளவு தூரம் சொல்றீங்க அதை சொல்லக்கூடாது? வேகமா போகுமா? போய் மாட்டுக்காரங்க பசு மாட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது போறதுனாலயா? போனோம் நல்லது, கொம்பாட்டிட்டு வந்துடலாம். மா இதுல யாரு காளை மாடு யாரு பசு மாடு? நீ காளை மாடு நீ பசு மாடு. அப்ப அந்த மண்டை ஆட்டம் இவரு. இங்க வாங்கடா. கதையும் கதையை சார்ந்து நடக்கக்கூடிய நாடகங்கள். அந்த துவையும் தொட்டு தொட்டு தொலை. ஏன்னா இந்த பகுதியில் எல்லாத்தையும் ரசிக்கிறதுனால ஆமா. நகைச்சுவை சிங்கம், என்பது புலி, என்னன்னா கரடி, எல்லாமே இருக்கு. ஒரு இனிப்பு அவ்வளவுதான். காட்டுக்குள்ள அவளையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. வா வா வா. என்னது சால்வையா நீ வா. நேக்கு இல்லை உங்களுக்கு. புளிய மரம். எந்த மரம் வேணாம் பேசாமறா. என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் எல்லாமே நீதாண்டா என் தங்கம். பொய்யே பொய்யே போய் என்ன? சொல்ல கூடாது. சங்கீதம் கத்துக்கிட்டியா? சங்கீதம் நல்லா பாரு. ஏங்க நாங்க ரெண்டு பேரும் அருமையா பாடுவாங்க. பாடுங்க. இந்த பாடுங்க, நீங்க பாடுனீங்கல, இங்க பாடுங்க. கிழக்காத்த சந்தன மாற வெகு வேகமா புத்தருக்கு பூப்பறிக்க போகினாம விமானத்துல பெட்டலமோ லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ. ஐயோ எஜிமா எஜாமா. இது என்ன வாட்டு நெஞ்சில் அடிச்சு அழுகிறீ என்னடா பாடி சொல்லலையா? பா. ஏய் நீ வாடி இங்க. தமிழ் சாங் பாடுங்க. நீ பாடி. ஐயோ போடின்னு போட்டு பாடிண்டானா நான் பாடின்னு சொல்றேன். ரைட் விடு. போடின்னு அவன் சொல்றானா? பாடி அண்ட் வாடி அதெல்லாம் தமிழ் வார்த்தை. தம்பி போட வாடா. வா நான் வர மாட்டேன். அதுக்கு நரம்பு தளர்ச்சி வராது. உடம்புக்கு முடியல. ஏய் இத பண்ண வர்றா. பண்ணுடா பண்ணுடா. ஆனா உதட்டு லெவலில் தான் என் மேல அன்பு காட்டுறேன். ஆனா உன் போஸ்ட் ஆபீஸை முதற்கொண்டு அவன் தானே காட்டுற. இருடி போஸ்ட் ஆபீஸ் ஆவிய தொலைச்சு நீ கொஞ்ச நாள் ஆகுது. நீ உள்ள வாடி ஒன்னைய இணுங்கல. என்ன இடுங்குறீங்க? நீ பொத்து ஏங்க. ஏய் இருங்க ஏங்க. சிமெண்ட் மூட ராம்கவா செட்டினாடா? ராம்கோ ஒரு பக்கம் ராம்கோ ஒரு மூட சிமெண்ட் மூட. ஏன்டா அது அதை பார்த்தா சாந்து சட்டி மாதிரியே தெரியுது. ரெண்டு பேரும் இந்த அக்கா போய் அவனுக்கு நாளைக்கு ஒண்ணுமே இல்ல. ஏய் ரெண்டு பேரும் என்ன சொல்ற? ரெண்டு பேரும் நக்க விடலையா? ஏய் இங்க அந்த அந்த மாட்டை இங்க இழுத்துட்டு வாடா. அமெரிக்கால இருந்து வந்த சென ஊசியை போடுவோம் மாட்டை. டேய் மைக்கில் வாகடா. நீ எதுக்குடி அங்கே ஒரு பிரேம விட்டு போகாதீடா. வாங்கடா. கோவத்துல போலே. எப்படி அத்தனை பொம்பளை எடுத்துட்டு வந்தேன் பாத்தியா?
இழுத்துட்டு வந்துட்டாலும் புழு புழுந்தையா இருக்கும். நீ நல்ல ஆம்பளைனா அந்த பொம்பளைய தூக்குவாப்பா. ஏய் இங்க இருங்க. யோ இங்க இருங்க. நீ அவளை தூக்கிட்டேனா மிஸ்டர் ராதா மாமா நீ என்ன சொன்னாலும் இங்க என்னைய பாருங்க முத. உங்களால கூட தூக்க முடியாது. ஆம்பளை சிங்கம், தன்மான சிங்கம். அவர் நினைச்சாருன்னா என்னை தூக்குவார். தூக்குவார், தூக்குவார், தூக்குவார். இவளை தூக்கிட்டேன்னா நீ கட்டிக்கடா. ராதாகிருஷ்ணா, தூக்குங்க. இந்த பெண்மணியை என்னால தூக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற, அப்படி மட்டும் நினைக்காத. அவர் என்னை தூக்கிட்டாருன்னா அந்த ஊர் சனமே சாட்சியா வச்சு இந்த பெண்மணியை நீ வச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பெண்மணியை என்னால தூக்க முடியும். இருந்தாலும் ஏன் தாமதமா இருக்கிறேன்? ஏன் இத்தனை பேத்து முன்னுக்கு ஒரு பொம்பளைய தூக்க கூடாதே? நான் தூக்க சொன்னது உடம்ப நீ பாவாடைய நினைக்க. தூக்குங்க பாஸ். செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரமல்ல, ஆளுங்க அரவமல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே டிக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சே செந்துக்கட்ட பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரமல்ல, ஆளுங்க அரவமல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதல்லே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு திணிக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு. உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சே கட்ட பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவமல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே டிக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு சேர்ந்து கட்ட பாடதம்மா ராதா மனசு. என்ன இவன் முதல்ல ரூக்கு ரெடி ஆகிட்டேன்? என்ன பேண்ட் வீட்டில் கழட்டிட்டியாடா? அறிவு கேட்ட வயல என்னாச்சு? நடக்க கூடாத தப்பு நடந்து போச்சு மாமா. ஓமா ரொம்ப அதிசயமா இது பண்ணாரு. ஒருவாட்டியா? சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி ராஜநடிகர் ஜெயராஜ் ஐயாவுடைய தவ புதல்வர். உங்கள் பேர் என்னங்க? பிரபாகரன். அவர் சார்பாக பொன்னாடைய போத்தி. இரு அதோட முடிச்சுக்க. நான் என்ன உனக்கு என்ன
கோயிலில் என்ன பண்ண போகிறேன்? யாகம் நடத்த போகிறேன். சரி, மூலச்சத்திரத்தில் என்ன கடை வச்சிருக்கீங்க? பாஸ்ட் புட்டு சாலு பத்துங்க. ஏப்பா பதட்டப்படுற? எதுவும் கணேஷ் போலது ஓட்டுறியா என்ன? இரு 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 சரிடா சார்வா இரு. சரி வாங்கப்பா வாடே வாங்கடா. எனக்குமா எனக்குமா சரி வாடா மாமா. ஆறா மாதம் உடலது தளிரும் பங்கு வா பங்கு. ஈரா மாதம் இடையது வெளுக்கும் மூன்றாம் மாதம் முகமது தளிரும் கலை விளக்கமா தட்டுறீங்களா? இருடா. எதுக்கு தளருது? நான்காம் மாதம் அண்ணே வா. நடக்க கால் வராது. ஏன் காலை பிடிச்சிருக்குமா? எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து பையன் கொடுத்துட்டு போய் பாடு. நாட்டாம ஐயா வா வா. அன்போட வந்திருக்காரு. அவரால் என்ன பேசுன்னு தெரியும். நாட்டாம பாதம் பட்டா நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, எங்க நாட்டாம கைய சச்சா அந்த நாலு மழை ஒளியுமடி. ஓ இங்க வர நாட்டாம அங்க இருக்காரு. இவரை கூட்டு வச்சு போடுறோம்டா. இதான் இவர் நாக்கிறையாடா. நாட்டாம ஐயா வாங்க. எல்லாமே நாட்டாம தான். எல்லாமே ஊர்ல உள்ள ஏன்னா ஊருக்கு ஊரு இப்போ நாட்டாம ஆகி போச்சு. நாட்டாம நீ ரொம்ப நாட்டாம் தரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி வணக்கம். சால்வா அண்ணன் அவர்களுக்கு நன்றிங்க. இந்த கலை எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர் பூராத்தையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பூராமே புகழும் பேரும் புகழ் வாங்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நம்ம ஊர்லேயும் பேரும் புகழ் வாங்கணும் ராதாகிருஷ்ணன். ஐயா ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கய்யா. காலையில் வாங்கிக்கிறேன். அவரு நமக்கு என்ன வேணா செய்வாங்க அந்த ஊரு. நன்றி நன்றி. பை வேணாம்ல? சரி நான் காலையில இது ஆட்டுக்கறி வாங்கிட்டு போகணும். பைய வச்சுக்க. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய உருவாட்டி கிராமத்துக்கு பெருமை சேர்க்க நன்றி வந்த நன்றி கணவன். இந்த உத்தமனை வணங்குகிறது இந்த கிராம பொதுமக்கள். வாழ்த்துக்கள். அரமனை புதூர் கிராமத்தார் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்தீங்க? வரும்போது வண்டி எடுத்து வந்தீங்கல்ல, அது போதும். ஆமா ராஜநடிகரோட மையன். ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி. பயப்படுறாப்புல ஏன்னு தெரியல. எனக்கு ஒரு பேண்ட் போட்டு இருக்காது. யோ அது நீ போட்டு வந்த பேண்ட். நான் போட்டுருவா. உன் காதல சொல்லு. அதான் எலிசத்த வாட வருதா? நீ காதுல சொல்லு. காதுல சொல்லு. எற்கஞ்செடியோரம் இறுக்கி பூடி செய்ய மாமா முருகனைய போல முருகித்தவை செய்யாமா நானன பொழுதுன நான் பாரதா நீரன வேதன நான் ஹரதா ஏதோ என்னனதானா நினைச்ச வீணா துடித்து எற்கஞ்செடியோரம் இறுக்கி பூடி செய்ய மாமா முருகனைய போல முருகித்தவை செய்யாமா என்ன பிடிக்கலையா? எற்கஞ்செடியோரம் கல்லு கல்லு கல்லு